வெல்கம் டு காஞ்சி எக்ஸலண்ட். 12/7/2025 அன்று நடந்த குரூப் 4 தேர்வுக்கு தமிழுக்கான விடைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக தமிழ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது, கொஞ்சம் மேக்ஸ் பரவாயில்ல, ஓகேங்களா? சரி, பரவாயில்ல, கவனிக்கலாம், கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டது. ஓகேவா? இதில் எது பிழை அப்படின்னா ஆப்ஷன் சி தான். காரணம்னா காளை அப்படின்னா இந்த காளை வந்து நம்ம எருதை குடிக்கும், ஓகேவா? அப்ப காளை அப்படின்னா காளை, காளையில் பூத்த மல்லிகை இந்த மனம் நம்மளுடைய மனத்தை குறிக்கும், நம்மளுடைய வாசனை இந்த மனம் போடணும், ஓகேவா? அப்ப தவறான இணை இதுதான், தவறான தொடர். வினைமுற்றுக்களின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்க. நம்ம இது மட்டும் நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தீமை என்பது என்ன, பிறப்பு என்பது என்ன, கை, அடுத்து என்னதுங்க, நிலம். இங்க கை என்பது நம்மளுக்கு என்ன தெரியும், சினை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? அப்ப சிக்கு நம்மளுக்கு என்ன வரணும்னா 1 வரணும். அப்ப சிக்கு 1 வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் பி தான் இருக்கு. நீங்க ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சு கூட என்ன பண்ணிக்கலாங்க, முடிச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3, செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு. ஓகே, அப்போ முதல்ல செற்றம் என்றால் என்ன அப்படின்னு, செற்றம் என்றால் என்னதுங்க, பகை, ஓகேங்களா? அப்ப பகைக்கு எதிர் சொல் என்னன்னா நட்பு, ஓகேவா? இங்க நட்புன்னு டைரக்டா நம்மளுக்கு கொடுக்கல, அது என்ன சொல்லியிருக்கான், கேண்மை. கேண்மை என்ற பொருள் என்னதுங்க, நட்பை குறிக்கும். பாடும் பாடல், ஓகேங்களா? பாடும் அப்படின்னா எதிர்காலத்தில் வரும், ஓகேவா? அப்ப எதிர்காலம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஓகேவா? இதை வச்சு முடிச்சிடலாம். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை, என்ன சொல்லியிருக்கேன்னா உயர்திணை வினையால் அணையும் பேரை காண்க. வினையால் அணையும் பேர், ஆனா என்ன சொன்னோம், உயர்திணை அப்படின்னு. இது நடந்தது அக்ரிணை, நடப்பது நடப்பது எல்லாம் அக்ரிணை, நடந்தவன் இதான் வந்து என்னதுங்க, உயர்திணை. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்தனா, இதுல நம்மளுக்கு முக்கியமான பார்ட் என்னன்னு பார்க்கணும்னா ஏவல் என்ற வார்த்தை பார்க்கணும். ஏவல் என்பது இங்க ஒன்றும் வினைமுற்றுல வந்தது மாதிரி தெரில. சரி, இதுல 2 வந்து வாய்ப்புகள் இருக்கு. வைத்த வினைமுற்று என்ற சொல்ல வச்சு நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வைத்தது, அடுத்துங்க வைத்தால் அப்படின்றது 2ம் வாய்ப்பு இருக்கு. என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ பார்ப்போம். கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று பேர். ஆமா, சரி. அதே ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது அப்படின்னு சொன்னா அது சுட்டெழுத்து கிடையாது. இதெல்லாம் என்ன எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். அப்ப கூற்று சரி, காரணம் தவறு, ஓகேவா? கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் என்னதுங்க, ஏ. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள். கண்டிப்பா அங்கு, இங்கு, உங்கு, சற்று தொலைவில் இருந்தால் உங்குன்னு சொல்லுவோம். இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ என வந்துள்ளது அப்படின்னா, ஆமா, அங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது, பக்கத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப கூற்று சரி, காரணமும் சரி, ஓகேவா? 2ம் என்னதுங்க நம்மளுக்கு சரிதான். 9, பொருந்தா இணையே கண்டறிய அப்படின்றா, ஓகேவா? பொருந்தா இணை அப்படின்னா இணை எழுத்துக்கலாம். ஏக்கு ஏ, தாக்கு நான், ஐக்கு வந்து என்ன வரணும்னா இணை எழுத்து இ அப்படின்னு வந்திருக்கணும், அதுதான் தவறு. இதுதான் பொருந்தாத இணை. இந்த குறில் நெடில் சொற்களுக்குள்ளேயே சரியான பொருளை தேர்க, இதை நம்ம டெஸ்ட்லேயே பலமுறை கொடுத்துருக்கோம், ஓகேவா? கணம், ஓகேவா? மேக்ஸிலோட கணம் அப்படின்னு வரும், ஓகேவா? கணம், கானம் அப்படின்னா கணம்னா கூட்டம், இது என்னதுங்க, பொன். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. தந்த பலகை என்பதன் பொருள் என்ன சொல்லிட்டாங்கன்னா கொடுத்த பலகை அப்படின்னு. அப்ப கொடுத்த பலகை அப்படின்னு கொடுத்தோம்னா கண்டிப்பா இங்க என்னன்னா தந்த அப்படின்றது ஒரு ஈறுகட்ட எதிர்மறை, ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன வராது அப்படின்னா இப்பன்றது வராது, ஓகேவா? ஒற்று மிகாது. அப்ப இது தவறு. 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை, ஓகேவா? அப்ப என்ற பொருளை குறிக்கிறது. அப்ப இப்போ வராம இருந்தாதான் அது கொடுத்த பலகை குறிக்கும். அப்ப இதுவும் என்னதுங்க, தவறு. அப்ப கூற்று தவறு, காரணமும் தவறு. பின்வருவற்றுள் சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்றாங்க, ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். அங்கு, இங்கு, எங்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னதுங்க, ஒற்று மிகும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னதுங்க, சந்தி பிழையற்ற தொடர்.
அடுத்தது ரொம்ப ரொம்ப எளிமையானது என்னதுங்க, அகரவரிசை. அகரவரிசையில் உங்களுக்கு ஆப்ஷன் என்னதுங்க, சி. ஓகேவா, இது எல்லாரும் சரியா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்து பிழையே திருத்துக. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு என்று வரக்கூடாது, என்னதுங்க, ஓர் அப்படின்னு தான் வந்துடணும். அப்ப இது தவறு. உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது சரி. அப்ப கூற்று தவறு. ஓகேவா, காரணம் என்னதுங்க, சரி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா, தேவக்கோட்டை தேல ஆரம்பிக்குது, இங்க என்ன தே எதுக்குதோ அதை பார்த்து போட்டுற வேண்டியதான். அப்ப ஒண்ணுக்கு என்னதுங்க, 3. ஓகேவா, அவ்வளவுதான். இரு பொருள் தருக தாரணி அப்படின்னா இதனுடைய இரு பொருள் என்னென்னங்க, பூமி, என்னதுங்க, உலகம். இதெல்லாம் நம்ம டெஸ்ட்ல பல முறை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு அப்படின்னு சொன்னா மீமிசை ஞாயிறு அப்படின்னா நம்ம இதுவும் நம்ம டெஸ்ட்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதுவும் பழைய டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் தான், ஒரு கொஸ்டின் தான். நல்லா பாருங்க, மேல் பகுதி அப்படின்றது இதனோட அர்த்தம். சரி, அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னா பொருந்தா சொல்லை அப்படின்னா 3 ஒரே மாதிரியா இருக்கும், 1 மட்டும் எப்படி இருக்கும், வேறுபட்டு இருக்கும். ஓகேவா, இதுல வந்து என்ன, இந்த முரல் வகுளி வாழை அப்படின்றலாம் எதை குறிக்கும்னா மீனை குறிக்கும். இந்த வியாழம் அப்படின்றத மட்டும் எதை குறிக்கும், பாம்பை குறிக்கும். அப்போ மாறுபட்டது இதுதான். அடுத்த கொஸ்டின் 19வது கொஸ்டின் பாருங்க. நன்னுள் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒரு 42 ஆகும். கழக தமிழ் அகராதி, பாவானந்தர் தமிழ் சொல்லாதது, வெற்றி தமிழ் சொல்லாதது ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படின்னா, சரி ஓகே, இதுல ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன பண்ணுங்க, இங்க 42 இருக்கு. கண்டிப்பா ஆன்சர் 42 அதிகமா இருக்கணும். அப்ப இது வராது, இது வராது, இது ரெண்டுத்துக்குள்ள இதுதான். ஆனா இது டோட்டல் வந்து எவ்வளவுங்க, 70 என்பது தான் மிக சரியான விடை. அடுத்து உறவோர் ஆயினும் உறவோர் ஆக. ஓகேவா, மடவம் ஆக மடந்தை நாமே அப்படின்னு. ஓகேவா, இதுல வந்து இப்பாடல் வரிகள் உள்ள எதிர் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர் என்னதுங்க, உறவோர் மடவம். உறவோர் என்றால் வலிமையானவர், இவர் என்னங்க, வலிமை ஏற்றவர். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குரிய கண்டறிக அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியது என்னதுங்க, முக்கார் புள்ளி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. நல்லா பார்த்துங்க, பொறுத்துக்க. ஓகேவா, இதற்கு என்னதுங்க, ஆப்ஷன் டி தான் மிக சரியான ஆன்சர். ஓகே, பார்த்துங்க, ஆப்ஷன் டி தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒளி மரபை கண்டறிக அப்படின்னா. ஓகேவா, ஒளி மரபை கண்டறிக. அப்ப இதுல இந்த புல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா புல்லினம். ஓகேவா, பறவையை குறிக்கும். என்னதுங்க, பறவை குறிக்கும். இந்த பறவை குறித்துல சீரும் வராது, கருவும் வராது, இது வராது, நரலும் தான் உங்களுக்கு என்னதுங்க ஆன்சரா வரும். அடுத்து பாருங்க, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பிழையற்ற நிகழ பாருங்க, நேற்று அப்படின்றது நேத்து. ஓகேவா, நிகழ்காலம் நேற்று வராது, நாளை வராது, வருவாள். ஓகேவா, நாளை வருவாள் அதுவும் வராது, பூமி என்னதுங்க சுழல்கிறது அப்படின்றத சரியான ஆன்சர். யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு வரணும். அப்ப இது என்னதுங்க, தவறு. யானைகள் என்ற பலவின் பால் பேருக்கு அது ஓடியது, பலவின் பால் பேருக்கு அதுன்னு வராது என்ற ஒன்றாம் பால் விகுதியே இடம்பெற வேண்டும். ஓகேவா, யானைகள் அப்படின்றது ஒன்றாம் பால் விதி, யானைகள் வந்து பலவின் பால். ஓகேவா, அதனால இது தவறு. ஓகேவா, இரண்டும் தவறு. அப்ப கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அடுத்தவங்க பிறவினை தொடரை கண்டறிக. இதெல்லாம் ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஓகேவா, அணிவித்தான். ஓகே, அரசன் மாலை அணிவித்தான் அப்படின்னா மற்றவருக்கு அணிவித்தார் அப்படின்னா இதானதுங்க பிறவினை தொடர். நல்லா பாருங்க இந்த கொஸ்டின். எவ்வகை வினை என்பதனை கண்டறிக அப்படின்னா இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகும், முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாக மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னா ஒரு செய்வினையே ஏதோ மாற்றணுங்க, செயற்பாட்டு வினையாக மாறும்போது தான் நிகழும். இரண்டாம் வேற்றுமை ஓகேவா, அது வந்து எதுவா மாறுதுங்க, முதல் வேற்றுமையாக மாறுது. ஒயிட் ஹால் என்பது பிரிட்டானிய அரசு அலுவலகம். ஓகே, இந்த பிரிட்டனில் இருக்கக்கூடியது. ஓகேவா, இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நல்லா பாருங்க. இப்போ என்ன சொன்னோம்னா டார்க் ஃபைபர், ஃபைபர்னா இலைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஆப்ஷன் ஏக்கு உங்களுக்கு என்னதுங்க 4, ஆப்ஷன் ஏவுக்கு என்னதுங்க
4 4 2 இருக்கு. அப்போ இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது டென்சிட்டி அப்படின்றது என்னதுங்க, அடர்த்தி. அப்போ 2 வர்றதுக்கு தான் சான்ஸு. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க, பி. ஒரு 2 வச்சு மட்டுமே நீங்கள் கண்டுபிடிங்க, மற்ற தெரிலன்னு விட்டுருங்க. அந்த அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை எது புவியியலில், ஓகேவா? அதில் வந்து என்னது, கடற்கரை இயக்கம் என்பது தான் இதற்கு என்னதுங்க சரியான ஆன்சர். பொறுத்துக்க இதுவும், ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு கூட படிச்சிருப்போம். ஓகே, ப்ரீன்னா முன்னு, ஓகேவா? முன் எங்குக்குதோ அதை வச்சுக்கோங்க, ஓகேவா? முன் தணிக்கை. அப்போ என்ன ஒன்றுனா ஏக்கு 2 ஒரே ஒரு ஆப்ஷன் என்னதுங்க, ஏ தான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது கலை சொல்லுக்கு வந்து இதுக்கு வந்து திறனாளர் அப்படின்னு தான் என்னதுங்க மிக சரியான ஆன்சர், ஓகேவா? நோட் பண்ணிங்க. அடுத்து இதுக்கு பனியாறு, ஓகேவா? இதற்கு ஆப்ஷன் டெல்லி, பனியாறு தான் இதற்கு என்னதுங்க ஆன்சர், ஓகேவா? பனியாறு. அடுத்தது பாருங்க 34, தனிமரம் காடாதல் இல் அப்படின்னா தனிமரம் ஒரு காடாக ஆகாது அப்படின்றாங்க. ஆனால் என்னது, தனிமரம் சொல்லுவாங்க, தனிமரம் தோப்பாகாது, ஆனால் அது தோப்பாவதற்கு துணை புரியும் அப்படின்னா, அப்போ தனிமரம் காடாகாது, ஆனால் அது காடாவதற்கு ஒரு துணை புரிவது. அப்போ என்ன பண்ணால் நீங்கள் நட்பை என்ன பண்ணுங்க, பெருக்கணும் அப்படிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அளக்கொண்ட எல்லா அளப்பும் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாவையிலானவை அப்படின்றார், ஓகேவா? இதற்கு என்ன பொருள்னா, ஓகேவா, ஒருவருடைய தீமை செய்து பெற்ற பொருளானது அதை தீமை செய்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து என்னது போயிடும் அப்படின்னா, அதனால தான் என்னது, ஊரார் உடமைக்கு பேயாய் பரவாதே அப்படின்றதான் இதனுடைய என்னதுங்க ஆன்சர். ஆப்ஷன் என்னதுங்க பி. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை அடைங்க, ஓகேவா? இந்த மரபு தொடருக்கு ஏற்ற பொருள், ஓகேவா? இது பொறுத்துக்க ஈஸியாக புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அடரடி படரடி அப்படின்றது ஆப்ஷன் என்னதுங்க பெருங்குழப்பம் அப்படின்னு, ஆப்ஷன் ஏ, பி வந்து ஆன்சர் வருதுங்க. அடுத்த விஷயம் பாருங்க, இது ரொம்ப ஈஸியானது. மரபு தொடரை தந்துங்க, சிங்கம் காட்டில் முழங்கும், யானை என்னதுங்க பிளிரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஊமையால் விளக்கப்படும் பொருள், இதெல்லாம் வந்து பலமுறை நம்ம டெஸ்ட்ல வச்சிருக்கோம், ஓகேவா? அடியற்ற மடம் போல, ஓகேவா? புயலில் சிக்கிய பூங்கொடி போல அப்படின்றது, ஓகேவா? இதற்கு ஆப்ஷன் என்னதுங்க ஏதான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்து உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தது போல, உயிர் சுற்றுன்னா நகைச்சுற்று, ஓகேவா? நகைச்சுற்று மேல உலக்கை விழுந்தது போல, அந்த கேள்வி கேட்டோம்னா உயிர் சுற்று அப்படின்னா நகத்துல புண்ணாகிறது, ஓகேவா? அதுதான் நகைச்சுற்று அப்படின்றது இதற்கு. ஓகே, அடுத்து வந்து பொறுத்துக்க கொஞ்சம் பாருங்க, ஃபேர், ஓகேவா? ஃபேர் காப்பி அப்படின்னா நம்மளுக்கு என்னது செம்மை பதிவேடு அப்படின்னு. அப்போ டிக்கு 3 எங்க இருக்கு, ஆப்ஷன் டெல்லி. ஓகே, 1 வச்சு முடிச்சிடலாம். அடோரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு போற்றுதல் இல்லைன்னா என்னதுங்க வணங்குதல் என்ற பொருள், ஓகேவா? இது தோழல் என்ற பொருள் வந்து காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னும் போது இது என்னதுங்க பிரெஞ்சு மொழியிலிருந்து என்னதுங்க வந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னா சரியான இணை ஏதோ ஒன்று, கீழே மட்டும் ஆப்ஷன் என்ன கொடுத்தோம்னா 2, 1, 4, 3 கொடுத்துருக்காங்க. இதில் சரியான இடை முடியிற வீரகாவியத்தை எழுதியவர் யாருங்க, முடியரசன். அப்போ 2 மட்டும் தான் என்னது நம்மளுக்கு சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44, இதை நம்ம பலமுறை நம்ம டெஸ்ட்ல கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க அப்படின்னா, ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் முழுசா கொடுத்துருவோம், பூட்கையிலோன் யாக்கை போல அப்படின்னா, ஓகேவா? பூட்கையிலோன் யாக்குன்னா குறிக்கோள் இல்லாதவன் ஒரு சதை பிண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த பூட்கை என்பதுக்கு இது என்னதுங்க குறிக்கோள். உலக தமிழ் களத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ரொம்ப முக்கியமான கேள்வி, நாமளும் இந்த பலமுறை கொடுத்துருக்கோம், ஓகேவா? தேவநேய பாவனர். அதாவது கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட அப்படின்னா என்னதுங்க கண் எழுத்துக்கள், ஓகேவா? இதுங்க கண் எழுத்துக்கள். அடுத்தது ஏலாதியில் இடம் பெறாத மருத்துவ பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகே? ஏலாதிலான ஏலம், இலவங்கம், ஏலம், இலவங்கம், சிறுநாவப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. அப்போ சுக்கு, மிளகு, திப்பிலி வருது, சிறுநாவப்பூ வருது, இது மட்டும் தான் வரல, கண்டக்கத்திரி மட்டும் தான் நம்மளுக்கு வரல, ஓகே? அடுத்து பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டோம், ஓகேவா? அப்ப தூற்றின் கண் தூவிய வித்து, தூற்றின் கண் தூவிய புதரில் விதைத்த விதை போன்றது பயனற்றதாக இருக்கக்கூடியது எது அப்படின்றது தான் அது. அதை வந்து திரிகடுகம் அப்படின்னு, ஓகே? நல்லாதான இயற்றிய திரிகடுகத்துல வரக்கூடிய அந்த வரிகள். அழிவில்லாத செல்வம் கல்வியை, கண்டிப்பா அழிவில்லாத செல்வம் என்னதுங்க கல்வியை.
ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. கல்வியை சிறந்த வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் அதாவது ஏ சரி, ஆர் என்னதுங்க தவறு. இதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். ஓகேவா, காற்றாருள் மிகவும் கற்றவராக என்ன பண்ணுவார், மதிக்கப்படுவார் அப்படின்னு தான் இதற்கு சரியான ஆன்சர். அடிக்கோட்டிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, மிகுதியான் வென்றுவிடல், தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் அப்படின்னு வரும். தகுதி என்றால் இங்கே என்னது, பொறுமை அப்படின்னா, பொறுமையா இருக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். இது நம்ம டெஸ்ட்ல பல முறை கேட்டது தான். ஓகேவா, அதனால இதற்கு ஆன்சர் வந்து என்னங்க, ஆப்ஷன் டெல்லி தான். கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். அப்போ அது சரிதான். இரண்டு சொற்களுக்கிடையே இக்கென்ற ஒற்று மிகுவதால் கலையே கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இரண்டுமே என்னதுங்க சரிதான். ஓகேவா. 54 தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னா, இதுல தமிழ் சொல் என்பது என்னதுங்க, உடுக்கை தான் மிக சிறந்த என்னதுங்க சரியான தமிழ் சொல். ஓகேங்களா, உடுக்கை. இது ஒரு பொறுத்துக்கு இது சரியான ஆன்சர் என்னதுங்க, ஆப்ஷன் சி. ஓகேவா, ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு இதற்கு சரியான ஆன்சர். பேரச்சங்களை வகையறிந்து பொறுத்துக்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு என்னதுங்க சரியான ஆப்ஷன். ஓலக்கம் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டிருக்க என்னதுங்க, ஓலம். ஓகேவா, இதனுடைய வேர் சொல் என்னதுங்க, ஓலம். ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல ஆப்ஷன் ஏ கூட கொடுத்த இதில் இருக்கு, கூகுளில் அதான் இருக்கு. ஓகேவா, ஆப்ஷன் ஏ இருக்கு. பட் ஆனால் நம்ம புத்தகத்தில் என்னதுங்க இதுதான் ஆப்ஷன் பி தான் இருக்கு, பார்த்துங்க கொஞ்சம். ஓகே, நெக்ஸ்ட்டு பொறுத்துக 58 இதற்கு சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. என்னதுங்க, ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்து 59 கவனிங்க. வினவப்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். இது ஆல்ரெடி பார்த்து தான், இது ரிப்பீட்டட் வந்த மாதிரி இருக்கு. வினா எழுத்துக்களே இட வினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் ஏ சரி, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 60 என்ன சொல்றாங்கன்னா, மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களுக்கும் என்னதுங்க இணை எழுத்துக்கள் உண்டு. முன்னே கூட நாம் பார்த்தோம், ஐ என்ற இணை எழுத்துக்கு இ என்பது இணை எழுத்து அப்படின்னு பார்த்தோம். உயிர் எழுத்துக்கள் குறிலுக்கு நெடிலுக்கும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். இரண்டுமே என்னதுங்க சரிதான். ஓகேவா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, ஒன்றும் இல்லை, ஒன்று மட்டும் தெரிஞ்சாங்க. மறுப்பு என்றால் யானைன்னு என்னதுங்க தந்தம். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு என்னதுங்க பாருங்க, 1க்கு 4. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு ஆன்சர். இதுவும் அதே போல தான். ஓகேவா, பொறுத்துக்கு 62 அதற்கு ஆப்ஷன் என்னதுங்க பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது சேர்த்து எழுதுக பலா பிளஸ் அருமை. ஓகேவா, இதற்கு சரியான ஆன்சர் அப்படின்றா, பலா என்றது வேறு சொல், அருமை என்பது வேறு சொல். ரெண்டுமே எப்பவுமே என்னதுங்க சேராது. அதனால சேர்த்து எழுதும் போது பலா அருமை அப்படின்னு தான் சேர்த்து எழுத வேண்டியது. சரி, அடுத்தது கங் கௌகம் அப்படின்னா கங்கா பிளஸ் ஓகம். ஓகேவா, இதுதான் வந்து இதற்கு அது சரியா பார்த்தோன்னா கங்கை பிளஸ் ஓகம் அப்படின்னு வரணும். ஆனால் இதில் என்ன கங்கா கங்கை கங்கை. ஓகேவா, ரெண்டுமே இப்படி எடுத்துக்கலாம். கோரல் அல்லது கொள்ளுதல் என்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லை என்னதுங்க தேர்ந்தெடு அப்படின்னா அடுதல். ஓகேவா, அடுதல்னா சமைத்தல் அப்படின்னு. ஓகேவா, அடுத்தது பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னா வி. ஓகே, பூவில் வச்சு நீ கண்டுபிடிச்சலாம், பூ என்பது வியும். ஓகேவா, இதை குறிக்கும். அப்படி நாட்டில் பின்னால் நிகழப்போது முன்னேறிய அறிந்து கொள்பவரின் பெயர் அப்படின்னு. ஓகேவா, இது என்னது நீரவர் கண்ணி. ஓகேவா, நீரவர் அப்படின்னு இதுக்கு பண்ணலாம். அடுத்து புதிர்தல் அப்படின்னா ஒழுங்காதல். ஓகே, ஆப்ஷன் என்னதுங்க சி தான் அதனுடைய என்னதுங்க இணையான சொல். ஓகேவா, இணையான சொல். அடுத்து எழுத்துப்பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் என்னதுங்க ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் என்னதுங்க 70. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. வெறுப்பு சிலம்பு என்னதுங்க பொறுப்பு. மலை அப்படின்னா வெறுப்பு சிலம்பு பொறுப்பு என்று பொருள். அடுத்தது ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னா இதுக்கு களி என்ன கழித்தல், இந்த களி என்ன கழித்தல் என்பது பொருள். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 72. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். ஓகேவா,
எதில் வந்து அரை புள்ளி இருக்குது அப்படின்னா கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார். கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல ஏனைகளை கொண்டு முடிந்துள்ளன. அப்போ கூற்றும் கரணம் இரண்டும் என்னதுங்க சரி. வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி எடுக. இப்போ இதுக்கு ஆப்ஷன் என்னதுங்க ஏதான் வந்து மிக சரியானது. அடுத்து 74 பொறுத்துக அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை பாருங்க, இதில் நவ்வியன்னா மான், மானுடைய குட்டி என்னன்னா மரி, ஓகேவா அப்படின்னு சொல்லலாம். முதலையுடைய குட்டியை வந்து என்னதுங்க பார்ப்பு. அப்போ 4 3 ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான ஆப்ஷனாக இருக்குது. ஓகேங்களா, மற்ற எதுவுமே சரியான ஆப்ஷன் இல்லை. அடுத்தது புள்ளின் உறுப்பை கண்டறிக. புள்ளின் உறுப்பு என்னதுங்க தளிர். அப்போ ஆப்ஷன் ஏ சரி. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்தது அக்ரிணை தொடரை கண்டறிக. அப்போ அக்ரிணை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மனிதர்களை தவிர்த்து மற்றவர்கள். ஓகே பாருங்க, இங்கே மக்கள் இருக்காங்க, மாணவர் இருக்க, ஆசிரியர்கள். அப்போ அக்ரிணை மலர்கள் என்னதுங்க மலர்ந்தன. இதுதான் வந்து அக்ரிணை தொடர். ஓகேவா, ஒருமை பன்மை பிழை இருந்து சரியான தொடர் அறிந்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து பாருங்க 2 ஆப்ஷன் வருதுச்சுன்னா ஆப்ஷன் சியும் என்னதுங்க ஆப்ஷன் டியும் ரெண்டும் இதற்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, சீவகன் என்பவன் ஒருவர், அவனோட விருந்தது விடாமுயற்சி இருந்தது. சிறுவர் என்பது பன்மை பெயர், அவர் தெரு விளையாடினர் அப்படின்னா இதுவும் என்னதுங்க எழுவாய் பன்மையில வந்திருக்கு. ஓகே, விளையாடின பயனிலையும் என்னதுங்க பன்மையில் முடிச்சு. அப்போ ஆப்ஷன் சியும் டியும் வர்றதுக்கு சான்ஸு இருக்கு. இது வந்து கீழ்கண்ட இடைச்சொல்லை தொடரை கண்டறிக. இது இடைச்சொல். ஓகேவா, இடைச்சொல்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னதுங்க அம்மா வாளி என்பது தான் என்னதுங்க இடைச்சொல். சொற்களை ஒரு பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது ஓகேவா அனைவருக்கும் தெரிஞ்சுதான். பண்பு எனப்படுவது என்னதுங்க பாடறிந்து ஒழுகுதல். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் விசுவல் ஸ்கேனர் அப்படின்னா இதனுடைய தமிழ் சொல் வந்து என்னதுங்க கட்புல மேவி. இதுக்கு வந்து ஊன்றுதலை. ஓகேவா, ஆப்ஷன் என்னதுங்க பி. மோனோபோலாஜி கண்ட்ரோல் அப்படின்னா என்னதுங்க தனி வல்லாண்மை கட்டுப்பாடு என்பது இதனுடைய பொருள். அடுத்து பொறுத்துக. ஓகேவா, அது சரியானதா. இதுக்கு வந்து ஆப்ஷன் என்னதுங்க பி தான் இதற்கு மிக சரியான பொறுத்து. இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து தென்னிந்தியாவின் ஸ்பா, அந்த கேள்வி டைரக்ட் அப்படின்னு என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்னதுங்க கொஸ்டின் அவ்வளோதான், ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது என்னதுங்க அருவியை கண்டறிய. என்ன அருவினா குற்றால அருவி. இந்த வாக்கியத்தில் படித்து எழுதணும். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. அடுத்து தமிழ் வளர்ச்சியுறை கொள்கை விளக்க நாட்குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேள்விக்கிறேன்னா பாருங்க, ஒவ்வொரு நிதியாலும் அதிகபட்சம் எவ்வளோங்க ஒரு 10 பேருக்கு அப்படின்னா 10 விருந்தாளர்களுக்கு. கேள்வி அதே தான், கனவில்ல தடதுனா ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளருக்கு இல்லம் வழங்கப்படுகிறதுனா எவ்வளோங்க 10. அப்போ மேலே பார்த்து அப்படியே நீங்கள் ஆன்சர் போட வேண்டியது தான் இதெல்லாம். அடுத்து பாருங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா. நம்மளதுல நார்மலாக சொல்லும்போது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையுமான்னு தான் வரும். சரி, காரம் போகுமா அப்படின்றாங்க. அப்போ யாரையும் என்ன பண்ணக்கூடாது குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு தான் இதனுடைய பொருள். ஓகேங்களா, அடுத்தது மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை. இதெல்லாம் நம்ம டெஸ்ட்ல கொடுத்துருக்கோம் இதெல்லாம். ஓகேவா, கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் அப்படின்னா 4. ஓகேவா 4. அடுத்தது கடை விரித்தல் அப்படின்னா தான் ஆற்றல என்னதுங்க சொல்லுதில்லை. அப்போ ஆப்ஷன் இதுலேயே வந்து முடிச்சிடலாம். இங்கே நீங்கள் என்ற மரபு தொடர் வேலை பிசகு என்ற மரபு தொடருடைய பொருள் தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் என்னது தீய காலம் இல்லைன்னா செயல்படாத காலம் அப்படின்னு எது சொன்னாலும் அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது ஆப்பசைத்த குரங்குதனை போல அப்படின்னா இது ஒரு வேதனையானது. ஓகேங்களா, 2 கையிலையும் என்னது பழம் எடுத்து கோலை மாட்டிக்கிச்சு, அந்த இடத்துல பழத்தை விட முடியல, கோலை இருந்து கையை எடுக்க முடியல அப்படின்றது தான் இதனுடையது. ஓகேவா, இதுக்கு வேதனை என்று பொருள். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுதேசி நேவாய் சங்கத்தின் நிறுவியர் வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா, அடுத்தது வ.உ. சிதம்பரனார். வ.உ. சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை அந்த இங்கே இருக்க பாருங்க பாரதியார். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த பத்தியில் இருக்குது அப்படி எழுதுனா. வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை அப்படின்னா அந்த மொழிகள் எதுங்க தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு தான். சரி, ஓகே. அடுத்த 92 93 ப்ரொபோசல் என்பது எதை குறிக்கும் கருத்துரு. ப்ரொபோசல் என்பது எதை குறிக்கும்னா கருத்துரு. சரி, இருக்கு. இது நம்ம கொடுத்துருக்கோம் 94 கொஸ்டின் பலமுறை நம்ம டெஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம். ஓகேவா, இரிகேஷன் அப்படின்னு கொடுத்துருவோம், அதில் டெக்னாலஜி அப்படின்னு சேர்த்து 2 சேர்த்து கொடுத்துட்டாங்க இதில். ஓகே, நீர்ப்பாசன என்னதுங்க தொழில்நுட்பம் அப்படின்னு. இது ஒன்றும் பிரச்சனை. தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கு எதிராக காகிதம் இல்லை முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா
அவர் தான் யாருங்க? அறிஞர் அண்ணா. அடுத்து டி.கே. சிதம்பரம்னா தொடர்பில்லாதது எது? அவர் வந்து பேராசிரியா மட்டும் இருந்துக்க மாட்டாரு, அதனால என்னதுங்க தொடர்பில்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் அதனோட தொடர்பில்லை, அதனால என்னதுங்க ஆப்ஷன் டி 4 மட்டும் அப்படின்னு தான் இதற்கு சரியான ஆன்சர். 97 வந்து ஊவே சாமிநாதன் அனைவராலும் அன்போடு உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அழிவு இல்லாத நிலையில், ஓகேவா, இருந்த நிலையில் அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார் அப்படின்னா ரெண்டுமே சரிதான். ஓகே, கூற்று காரணம் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான என்னதுங்க விளக்கம். கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்வோம் அப்படின்னா ஓகேவா, இதுல வந்து தவறான ஒன்று என்னன்னா இதுதான். திராவிடம் என்னும் சொல்லை முதன்முதலில் குறிப்பிடப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா குமரியலப்பட்டர் அப்படின்னு வந்திருக்கணும். நான் இதுல என்ன கொடுத்துருக்கேன், ஈராஸ் பாதிரியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்னதுங்க சி தான் அதற்கு தவறான. அடுத்த கொஸ்டின் நம்பர் 99. நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியரான இயற்பேர். நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். அவருடைய இயற்பேர் என்னதுங்க நாகனார் தான். ஓகேங்களா? மண்ணோடு எந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்க, வள்ளுவர் இதனுடைய குறள் முழுதும் மண்ணோடு எந்த மரத்தனையர், ஓகேவா, கண்ணோடு எந்த கண்ணோடாதவர், கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம், ஓகேவா, கண்ணோடு எந்த கண்ணோட்டாதவர் அப்படின்னா இரக்கம் இல்லாதவர் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு ஆப்ஷன் என்னதுங்க சி தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, இரக்கம் இல்லாதவர். நம்ம 100 கொஸ்டினுக்கும் தமிழில் என்னதுங்க ஆன்சர் பார்த்துருக்கோம். இது நம்மளுடைய விடைகள் தான். அரசாங்கம் ஓகே டிஎன்பிசி தேர்வாணையம் வந்து எதுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மேக்சிமம் நம்மளுடைய ஆன்சருக்கும் அதுக்கும் எந்தவித வித்தியாசம், ஒரு சில கேள்விகள் வித்தியாசம் இருக்கலாம். ஓகேவா, இருந்தால் பார்ப்போம். ஓகேவா, இந்த வீடியோவை தொடர்ந்து கணிதத்திற்கான விடை குறிப்புகளையும் நம்ம பார்க்கலாம். நன்றி.